ஹாய், குட் மார்னிங் எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நைட்டு மேல்மருவத்தூர் ட்ரிப் இருக்கனால வண்டியோட இன்ஜின் ஆயில் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறோன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பேனட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத்து ஏன்னா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. ஸோ அப்படின்ற டயத்தில் கொஞ்சம் இன்ஜின் ஆயிலெலாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் இன்ஜின் கேப்பு. இன்ஜின் கேப்பை டேமேஜ் பண்ணியிருக்காங்க மாத்திரைன்ற பேரில். கலெக்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கலட்டணும். இதுதான் ஆயில் கேஜ். இதான் லெவல் செக் பண்ணுறது. நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணால் தான் லெவல் கரெக்டாக தெரியும். ஸோ இதை வந்து ஆயில் கேஜ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 2 டாட் இருக்குது பார்த்திங்களா. ஃபஸ்ட்டு டாட்டு அது மினிமம் லெவல், இது வந்து லெவல். இந்த இடத்துல வந்து ஆயில் இருக்கணும். பார்த்திங்கன்னா 2க்கு இடையில இருக்குது, ஆயில் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து டாப் அப் பண்ணணும். இல்லைன்னா நான் இந்த வண்டியில் கொஞ்சம் இன்ஜின் வேலை பிரச்சனை இருக்குது, அதனால் ஆயில் கொஞ்சம் குடிக்குது. ரன்னிங்கில் போகிறப்ப எங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அந்த ஆயில் வந்து டீசலோட பேர்ன் ஆகி அந்த ஆயில் ஸ்மெல்லு காமிக்கும் ஹெவியாக. அதிலே தெரிஞ்சு போகும். சரி, ஓகே, ஆயில் வந்து சாப்பிடுது இன்ஜின் அப்படின்னு. திரும்ப செக் பண்ணுறோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நடுவில் தான் இருக்குது. ஸோ ஆயில் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஆயில் ஊற்றணும். ஓனர் ஆயில் வாங்கி வச்சுருக்காரான்னு தெரியல. அன்றைக்கி எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம வந்து செக் பண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து அதையும் ஊற்றிடணும்.